அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஏக இறைவனின் மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகம் முழுவதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து தொடர் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் எது உண்மையிலேயே சரியான மார்க்கம், எது இஸ்லாம் தான் தூய்மையான மார்க்கம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் காட்டிய வழிமுறைப்படித்தான் நமது அமல்களை அமைத்துக் கொள்கிறோமா? அந்த வழிமுறையை ஏற்படுத்தி இருக்கிறோமா? அல்லது நமது முன்னோர்கள் வழிதான் மார்க்கம் என்று அதன் அடிப்படையில் நமது வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்தால், நமது முன்னோர்கள் என்ன தவறாகவா சொல்லிவிடுவார்கள்? அவர்களும் இஸ்லாத்தை தானே குறிப்பிட்டு இருந்தார்கள். அந்த இஸ்லாம் தான் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த இஸ்லாம் சத்தியத்தை போதித்ததா? சத்திய கருத்துக்களைத்தான் அது போதிக்கின்றனவா? அந்த கருத்துக்களை உள்ளேந்திய மனிதர்கள் இன்றைக்கு அதிகமான மக்களை பார்க்கிறோம். இணைவைப்பின்பால் அதிகமாக மூழ்கி கிடக்கின்ற மக்கள். எங்களது முன்னோர்கள் இப்படிதான் வாழ நாங்கள் கண்டோம் என்கின்ற அடிப்படையில், அதே போன்று ஒவ்வொருவரும் தத்தமது வீடுகளில் கூட அனாச்சாரமான காரியங்களை, பிதத்தான காரியங்களை செய்யக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். அது தனது வீடுகளில் மாத்திரம் இல்லாமல் ஒரு சமுதாயத்திலேயே புறையோடிய புண்களாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். இணை வைப்பு என்கின்ற பெயரில், வட்டி என்கின்ற பெயரில், வரதட்சணை என்கின்ற பெயரில் சமுதாயத்தில் மலிந்து கிடைக்கக்கூடிய தீமைகளாக இன்று இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். இவற்றை எல்லாம் மக்களிடத்திலிருந்து களைய வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏகத்துவத்தின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தூய்மையான மார்க்கத்தை எடுத்துரைத்தாரோ அந்த மார்க்கத்தை, அந்த இஸ்லாமை ஒவ்வொரு இல்லந்தோறும் இப்ராஹிம் நபி அவர்களை குறித்து எடுத்து சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக தருமபுரி மாவட்டம் அரூர் கிளையின் சார்பாக இந்த மாதத்திற்கான தெருமுனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அல்லாஹ்